அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது. கோயில்கள் இருக்கிறது வந்து உள்ள கல்வெட்டுகள் நிறைய உண்டு. அந்த கல்வெட்டுகள்ல வந்து நம்மளோட முன்னோர்களுடைய வரலாறு வந்து அதுல இருக்கும். அதை வச்சுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நிறைய விவரம் இருக்கு அதுல. அதனால கோயில் இருக்கிறது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது இன்னும் எல்லா கோயில்லையுமே கல்வெட்டுகள் இருக்கும் கண்டிப்பா. அந்த ஒவ்வொரு கல்வெட்டுகள் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. கதைனா கதை கிடையாது, நம்ம வரலாறு இருக்கு, மறைஞ்சிருக்கு. விவரம் அப்படின்னு போட்டிருக்காங்க என்னுடைய ஒய்ஃப். எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. போன கோயிலுக்கெல்லாம் பார்த்துருக்கேன். நெட்டு வேற 90% ஓவர்னு காமிக்கி எப்போ வேணால் லைவ் கட் ஆகும், யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அப்படி கட் ஆனால் என் ஒய்ஃபோட ஃபோன் லைவ் இதுலேருந்து வரேன், அவங்க நெட்டை பயன்படுத்தி வருகிறேன். ஜல் ஜல்னு கொலுசு சவுண்டு கேட்டு பயப்படாதீங்க, அது மோகினி கிடையாது. ஜல் ஜல் ஜலோசின்னு என் வீட்டம்மா தான் இருக்காங்க. வேற யார் இருக்கீங்க லைவ்ல? என்கிட்ட ஃபோன் ஸ்டாண்ட் இல்லாததுனால கையிலேயே தான் வச்சுருக்கேன் ஃபோனு. அது கொஞ்சம் சேக் ஆகும். கல்வெட்டுகளை பற்றி சொன்னேன், கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகளை பற்றி. யாருக்காவது இது பிடிச்சிருந்ததா, ஒரு தகவலாக அமைஞ்சுதா, அதை மட்டும் சொல்லுங்கள். பட் ஒன் திங், பேய் இருக்குன்னு யாரும் நம்பாதீங்க ப்ரோ. அது எப்படி பார்த்தாலும் பணம் தான் அந்த விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சதீஷ் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே, டன். அது சும்மா ஒரு த்ரில்லுக்கு தான் ப்ரோ. பேய் இருக்குது, இப்போ படத்தில் கூட பாருங்களேன், பேய் படம்னா சாமி படத்தோட பேய் படத்தை எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க. குழந்தைகள் கூட இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பேயின்றது ஒரு த்ரில்லாக்கி அதை வியாபாரம் ஆக்கிட்டாங்க. நம்மளுக்கு வந்து த்ரில்லுக்காண்டி நம்ம சும்மா அந்த ஒரு 3 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பார்க்கறதுக்கு இப்போ வந்துட்டாங்க நம்ம டீச்சர் அம்மா. ஹாய் என்ன அப்படிங்கிறாங்க. ஹாய் சமந்தா. சதீஷ் ப்ரோ டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. டைம் ஆச்சு ப்ரோ பாய் அப்படிங்கிறாங்க. ஓகே ப்ரோ, நன்றி. டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே ப்ரோ, நன்றி லைவில் சப்போர்ட் பண்ணதுக்கு. கல்வெட்டுன்னா என்னதுன்னு கேட்குறாங்க. கல்வெட்டுன்னா கல்வெட்டு தான், பாறைகளை செதுக்கியிருப்பாங்க, அதான் கல்வெட்டு. சதீஷ் ப்ரோ சொல்கிறாங்க மல்லி குல்லி பாய்ன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரோ கிண்டல் அடிக்கிறீங்களா? நாளைக்கு அவங்க லைவில் தான் நீங்கள் வரணும், வச்சு செஞ்சுருவாங்க பார்த்துக்கோங்க. கிண்டல் பண்ணாதீங்க. எங்கள் சங்க தலைவி நீங்கள் அவமானப்படுத்தினால் சங்கம் உங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சதீஷ் ப்ரோ, நீங்கள் எங்கே இருந்தாலும் தூக்கி விடுவோம். உங்கள் ஃபோனை பார்க்க பிடிக்கும். ஆமாம், உங்களுக்கு எல்லா ஃபோனையும் பார்க்க பிடிக்கும். எவ்வளவு நேரமானாலும் ஃபோன் பார்க்க பிடிக்கும். வேறப்ப சதீஷ் ப்ரோ ஏன் இப்படி பேரு மல்லி குல்லி ஜல்லி ஜல்லி சொல்கிறாங்க. சதீஷ் ப்ரோ போகும்போது இப்படி தான் ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசிடுவாங்க. அதை மனசில் வச்சுக்கிடாதீங்க சமந்தா. அப்படி சொல்லுங்கள் சிவராமன் அண்ணா, கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு எல்லோரும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. நான் இருக்கேன் சமந்தா, நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம சங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கும். சரி, டென்ஷன் ஆகாதீங்க. நாளைக்கு வந்துடுவார் லைவில், அப்போ பார்த்துக்கிட்டு நம்ம லைவில்